ஒரு கிளீனிங் ப்ராடக்ட்டை ரொம்ப நாளாக சர்ச் பண்ணி அவங்க டீலரை காண்டாக்ட் பண்ணி எங்கள் ஏரியாவில் எங்கே கிடைக்கிது எல்லாம் கண்டுபிடிச்சி இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன். அது இப்போது ஒர்த்தா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து எர்த் மஸ்க்குங்கிற ப்ராடக்ட்டு. இந்த பிங்க் கலர் பாட்டில் வந்து 100 ருபீஸு, இந்த ஒயிட் கலர் பாட்டில் வந்து 150 ருபீஸு. இதுலேயே வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு. இது டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இந்த ஒயிட் கலர் பாட்டிலை வந்து டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே நான் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது கிச்சனோட கவுண்டர் டாப்லேயே சைட்ஸில் உள்ள வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வைப்போம்ல, அந்த பேஸ்கெட் வச்சு வச்சு அது ஒரு கரையாகவே ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து எங்களோட வீட்டில் வந்து ஹார்ட் வாட்டர் தான், சுண்ணாம்பு தண்ணி மாதிரி இருக்கும். அதனால இது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஒயிட் கலர் சொல்யூஷனை வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன் டைம் க்ளீன் பண்ணேன். அது க்ளீன் பண்ணும்போது அவ்வளோவா க்ளீன் ஆகலை. இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த கடப்பாக்கல்லையே. அந்த டைல்யூட் பண்ண வாட்டரையே வச்சு டேப்பு அப்புறம் இந்த சிங்க்கு எல்லாத்துக்கும் ஒன்றா சேர்த்து நான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். இதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு சுண்ணாம்பு கரை மாதிரி உள்ளது வந்து போக மாட்டேங்குது. அந்த உப்பு படிஞ்ச கரை இருக்குதுல்ல, அதெல்லாம் ஈஸியாக போயிடுது. டேப் மட்டும் ஃபஸ்ட் டைம் தேய்க்கும் போதே ஓரளவுக்கு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. மற்ற இடம்லாம் வந்து அவ்வளோவா அழுக்கே போகவே இல்லை. இது இந்த சிங்க் கிட்ட உள்ளதெல்லாம் என்னத்தோட கரைன்னே எனக்கு தெரியாது. நான் மேரேஜ் ஆகி வரதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த கரைங்கெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஓவர் த இயர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரில. அந்த டைல்யூட் பண்ண வாட்டரை ஒரு 10 மினிட்ஸ் வச்சு வாஷ் பண்ணிட்டேன்னா அப்பயும் அது போகவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், இன்னொன்று அந்த பிங்க் கலர் சொல்யூஷன் இருக்குல்ல, அதை வந்து டைரெக்டாக போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இந்த மாதிரி கடப்பாக்கல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்பி நம்ம வந்து அந்த சொல்யூஷன்லாம் போட்டு பார்க்கலாம். அதை டைரெக்டாக போட்டோன்னே அந்த வந்து உப்பு கரை மாதிரி உள்ளது வந்து அழகாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கூட அந்த கரை இல்லை. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு க்ளீன் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த பிளேஸே வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பிளேஸ் வந்து நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இது க்ளீன் ஆயிடுச்சு, அதே மாதிரி இந்த வாஷ் பேஷனில் போட்டால் இதுவும் க்ளீன் ஆயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து டைரெக்டாக இதுலேயும் அப்ளை பண்ணேன். அது வந்து மேலே போட்டாலும் அது வந்து கீழே வடிஞ்சு வந்துடுது. ஸோ நான் என்ன பண்ணேன், அது மேலே ஸ்பாஞ்ச் வச்சு ஸ்பாஞ்ச் மேலேயும் அந்த சொல்யூஷன் ஊற்றி ட்ரை பண்ணேன். ஆனால் அது போகலை. அது வந்து ஒயிட் சிமெண்ட்டா இல்லை சுண்ணாம்பு கரையா இல்லை அது என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது போகவே இல்லை. அதுக்கப்புறமா சரி, ஓகே, இது வந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டா போயிடுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் வந்து போட்டு விட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டேன். அது வந்து உடனே வாஷ் பண்ணியிருந்துருக்கணும். 20 மினிட்ஸ் விட்டதுனால என்ன ஆயிடுச்சு, அதோட கலர்லாம் போயிட்டு அந்த வடிஞ்சு வந்த இடத்துல அந்த ஸ்டீலோட கலர்லாம் போய் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சுண்ணாம்பு கரை மாதிரி உள்ளது மட்டும் போகவே இல்லை. இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா சொல்யூஷன் போட்ட இடத்துல அவ்வளோவா அந்த கரை இல்லை, சொல்யூஷன் போடாத இடத்துல அந்த கரை இருந்துச்சு. அதையும் நான் அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து பாத்ரூம் ஃப்ளோரில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். இந்த ரெட் கலரில் உள்ளது அதெல்லாம் போயிடுச்சு. டேப்லாம் கூட ஓரளவுக்கு சரியாச்சு. ஆனால் ஃப்ளோர்ஸ்லாம் அவ்வளோ க்ளீன் ஆகலை. நல்லா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு க்ளீன் ஆகலை. மெயினாக இந்தியன் டாய்லெட்டில் ஏதோ ஒரு கரை மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எதுனாலன்னு தெரியல. அது போயிடும்னு நான் நினச்சேன், பட் அதுவும் போகவே இல்லை இதில். இந்த ரெஸ்ட் ரூம் வீடியோ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது தான். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எடுத்தது கிளிப் காணும். ஆனால் அது வந்து அந்த ரெட் கலர் மார்க்கு டேப்லாம் ஓரளவுக்கு க்ளீன் ஆச்சு. ஆனால் ஃப்ளோர்ஸ்லாம் அவ்வளோவா க்ளீன் ஆகலை. நான் மேபி ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். இது ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி நான் வாங்கினேன். ஸோ அது எல்லாமே க்ளீன் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த லெவலுக்கு க்ளீன் ஆகலை. சுண்ணாம்பு கரை மட்டும்தான் இருக்குதுன்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்கி யூஸ் பண்ணணும்னு இல்லை, வேறு எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.